Hello and welcome to our channel Beyond the F1 Grid. ஃபார்முலா 1 பத்தி பேசும்போது அந்த காரோட ஸ்பீட், அந்த சவுண்ட், அந்த த்ரில்லிங்கான ரேஸ்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அந்த கார்க்குள்ள எவ்ளோ டெக்னாலஜி, எவ்ளோ இன்ஜினியரிங் மார்வல்ஸ் இருக்குன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோல ஒரு F1 காரோட முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீடைலா பார்க்க போறோம். சோ நீங்க ஒரு டை ஹார்ட் F1 ஃபேனா இருந்தாலும் சரி, இப்போதான் F1 பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கனாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏரோடைனமிக்ஸ், காற்றின் விளையாட்டு. முதல்ல F1 கார்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஏரோடைனமிக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா காத்தை எப்படி யூஸ் பண்ணி காரோட பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கிறதுங்கிறது தான் ஏரோடைனமிக்ஸ். ஒரு F1 கார் அந்த ஸ்பீட்ல போகும்போது அது ஒரு திருப்பி போட்ட ஏரோப்ளேன் மாதிரி வேலை செய்யும். ஏரோப்ளேனுக்கு லிஃப்ட் கிடைக்கிற மாதிரி F1 காருக்கு டவுன் ஃபோர்ஸ் கிடைக்கும். இந்த டவுன் ஃபோர்ஸ் தான் காரை ட்ராக்கோட சேர்த்து அழுத்தி பிடிச்சுக்கிட்டு ஹை ஸ்பீட் கார்னர்ஸ்ல கூட நல்ல கிரிப் கொடுக்கும். 2022ல F1ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதோட முக்கிய நோக்கம் முன்னாடி போற கார் வெளியிடுற டர்ட்டி ஏரால பின்னாடி வர்ற காரோட பெர்ஃபார்மன்ஸ் குறையதை தடுக்கிறது தான். இது பின்தொடர்ந்து ஓவர்டேக் பண்றதை ஈஸியாக்கி ரேஸை இன்னும் நெருக்கமாக்கியிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்ப்போம். ஃப்ளோர் அண்ட் டிஃப்யூசர். F1 காரோட டவுன் ஃபோர்ஸ்ல பெரும்பாலும், அதாவது சுமார் 60% காருக்கு அடியில இருக்கிற இந்த ஃப்ளோர் அண்ட் டிஃப்யூசர்ல இருந்து தான் வருது. இது வெளியே பார்க்கறதுக்கு தெரியாது, ஆனா இதுதான் 2022 ரெகுலேஷன்ஸோட ஆத்மாவே. கிரவுண்ட் எஃபெக்ட் அண்ட் வென்டுரி டனல்ஸ் 1970களில் யூஸ் பண்ணிட்டு 1982ல தடை செஞ்ச கிரவுண்ட் எஃபெக்ட் டெக்னாலஜியை இப்போ திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்போடைய கார்களோட அடிப்பக்கத்துல வென்டுரி டனல்ஸ்னு சொல்ற 2 பெரிய சுரங்கங்கள் இருக்கு. கார் வேகமா போகும்போது இந்த சுரங்கங்கள் வழியா போற காத்தோட வேகம் அதிகமாகும். த சக் எஃபெக்ட், வென்டுரி எஃபெக்ட் அல்லது பெர்னோலிஸ் பிரின்சிபல் படி காத்தோட வேகம் அதிகமானா அதனோட அழுத்தம் குறையும். இதனால காருக்கு அடியில ஒரு லோ பிரஷர் ஏரியா உருவாகும். காருக்கு மேல ஹை பிரஷர், கீழே லோ பிரஷர் இருக்கிறதால இந்த அழுத்த வேறுபாடு காரை ஒரு வேக்யூம் மாதிரி காரோட சேர்த்து கீழே சக் பண்ணும். இதுதான் காருக்கு அன்பிலீவபிள் கிரிப்பை கொடுக்குது. டிஃப்யூசர், காரோட பின்னாடி அந்த வென்டுரி டனல்ஸ் மேல ஏறி விரியுற மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். அதுதான் டிஃப்யூசர். இங்க அந்த வேகமா வந்த காத்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஸ்லோ ஆகும். இப்படி ஆகும்போது இன்னும் நிறைய டவுன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். காரோட முன்னாடி இருக்கிற இந்த ஸ்லீக்கான விங் தான் ஃப்ரண்ட் விங். இதுதான் காப்பு முதல்ல அடிக்கிற இடம். இதோட வேலை டவுன் ஃபோர்ஸை கிரியேட் பண்றது மட்டும் இல்ல, காருக்கு பின்னாடி போற காத்தையும் கண்ட்ரோல் பண்றது தான். பார்ட்ஸ். இதுல மெயின் பிளேன் முக்கிய பாகம், ஃபிளாப்ஸ் அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய சிறு பாகங்கள் மற்றும் எண்ட் பிளேட்ஸ் 2 முனையிலும் உள்ள செங்குத்தான பாகங்கள் இருக்கு. ஏர் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், சுத்திக்கிட்டு இருக்கிற ஃப்ரண்ட் டயர்ஸ் டயர் வேக்னு சொல்ற ஒரு குழந்தளிப்பான காத்தோட்டத்தை உருவாக்கும். இது காரோட அடிப்பக்கத்துக்கு போனா கிரவுண்ட் எஃபெக்டை பாதிச்சிடும். பழைய கார்களோட ஃப்ரண்ட் விங் இந்த டயர் வேக்க காருக்கு வெளிப்புறமா தள்ளும், அவுட் வாஷ். ஆனா இது பின்னாடி வர கார்களுக்கு டர்ட்டி ஏரை கிரியேட் பண்ணுச்சு. 2022 ரூல்ஸ் படி இப்போ இருக்கிற ஃப்ரண்ட் விங் காத்தை இன்வாஷ் செய்யுது. யானி அந்த டயர் வேக்க டயர்களை சுற்றி காரோட பாடிக்கு கீழே இருக்கிற வென்ச்சுரி டனல்ஸை நோக்கி திருப்பி விடுது. இது கிரவுண்ட் எஃபெக்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. சைட் பாட்ஸ் அண்ட் என்ஜின் கவர். இந்த காரோட நடுப்பகுதியில இருக்கிற சைட் பாட்ஸ்குள்ள தான் என்ஜினை கூல் பண்ற ரேடியேட்டர்ஸ்லாம் இருக்கு. ஆனா அதோட வெளி வடிவம் ஏரோடைனமிக்ஸ்ல ரொம்ப முக்கியம். 2022ல டீம்ஸ் இதுல பல டிசைன் தத்துவங்களை, பிலாசபிஸை யூஸ் பண்ணாங்க. ரெட்புல் டீமோட சைட் பாட்ஸ் காத்தை கீழ்நோக்கி தள்ளி டவுன் வாஷ் செஞ்சு காரோட தரைப்பகுதி கிட்ட அனுப்புச்சு. இதனால தரைக்கும் சைட் பாடுக்கும் நடுவுல ஒரு பெரிய காற்று பாதை உருவாச்சு. இது ஒரு வர்ச்சுவல் ஸ்கர்ட் மாதிரி செயல்பட்டு கிரவுண்ட் எஃபெக்டை பாதுகாத்துச்சு. ஃபெராரியோட டிசைன் நேரு ஆப்போசிட். அவங்க சைட் பாட்ஸோட மேல் பகுதி ஒரு குளியல் தொட்டி மாதிரி குளிஞ்சு இருந்துச்சு. இது காத்த சைட் பாட்ஸோட மேல் பக்கமாவே அனுப்பி பின்னாடி இன்வாஷ் பண்ணுச்சு. ரியர் விங் அண்ட் டிஆர்எஸ். காரோட பின்னாடி இருக்கிற இந்த பெரிய விங் தான் ரியர் விங். இதுவும் டவுன் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி பின்னாடி இருக்கிற டயர்ஸ்க்கு கிரிப் கொடுக்கும். ஆனா இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. டிஆர்எஸ். நீங்க ரேஸ் பார்க்கும்போது பின்னாடி வர கார் முன்னாடி போற காரை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ரியர் விங்ல ஒரு ஃபிளாப் ஓபன் ஆகிறத பார்த்திருப்பீங்க. அதுதான் டிஆர்எஸ். ஒரு கார் முன்னாடி போற காருக்கு 1 செகண்ட் கேப்குள்ள வந்துச்சுன்னா ட்ராக்ல குறிப்பிட்ட டிஆர்எஸ் ஜோன்ஸ்ல டிரைவர் ஒரு பட்டன் பிரஸ் பண்ணி இந்த ஃபிளாப்பை ஓபன் பண்ணலாம். இந்த ஃபிளாப் ஓபன் ஆகும்போது டிராக் அல்லது காத்தோட தடை குறையும்.
டிராக் குறைஞ்சா காரோட டாப் ஸ்பீட் ஸ்ட்ரெயிட்ஸ்ல அதிகமாகும், ஓவர்டேக் பண்றது ஈஸியாகும். இது ஒரு 7 மைல்ஸ் பர் அவர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பீட் கொடுக்கும்னு சொல்றாங்க. இந்த பவர் யூனிட் F1 காரோட ஹார்ட்னு சொன்னா அது அந்த பவர் யூனிட் தான். இப்போ இருக்கிற F1 கார்ஸ்ல யூஸ் பண்றது 1.6 லிட்டர் V6 டர்போ சார்ஜ்ட் ஹைபிரிட் என்ஜின்ஸ். இது ஒரு என்ஜின் மட்டும் இல்ல, பல காம்பனன்ட் சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் இதுதான் நம்ம நார்மல் கார்ல இருக்கிற மாதிரி பெட்ரோல் என்ஜின். ஆனா இது ரொம்ப அட்வான்ஸ்ட். V6னா 6 சிலிண்டர்ஸ் V ஷேப்ல இருக்கும். இந்த என்ஜின் தான் காருக்கு தேவையான பெரும்பாலும் பவரை கொடுக்குது. டர்போ சார்ஜர் இந்த டர்போ சார்ஜர் என்ஜினோட எக்ஸாஸ்ட் கேஸை யூஸ் பண்ணி ஒரு டர்பைனை சுத்த வைக்கும். அந்த டர்பைன் இன்னொரு கம்ப்ரஸரை சுத்த வச்சு வெளியே இருக்கிற காத்தை கம்ப்ரஸ் பண்ணி அதிகமா என்ஜின்குள்ள அனுப்பும். அதிகமா காத்துன்னா அதிகமா பவர். இது ஒரு நிமிஷத்துக்கு 1,50,000 தடவை வரைக்கும் சுத்தும். எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டம் இதுதான் ஹைபிரிட் டெக்னாலஜியோட மேஜிக். F1 கார்ஸ் வேஸ்ட் ஆகிற எனர்ஜியை ரிகவர் பண்ணி பவரை யூஸ் பண்ணிக்கும். இதுல 2 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. மோட்டார் ஜெனரேட்டர் கினெடிக் கார் பிரேக் பண்ணும்போது அந்த கினெடிக் எனர்ஜி வேஸ்ட் ஆகும்ல, இந்த MGUK அந்த எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தி பேட்டரியில ஸ்டோர் பண்ணிக்கும். தேவைப்படும்போது இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி என்ஜினுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கும். ஒரு லேப்ல 33 செகண்ட்ஸுக்கு 160 ஹார்ஸ் பவர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கும். மோட்டார் ஜெனரேட்டர் ஹீட் டர்போ சார்ஜர்ல இருந்து வர அதிகமான ஹீட் அண்ட் எக்ஸாஸ்ட் கேஸ் எனர்ஜியை இந்த MGUH எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தி பேட்டரியை சார்ஜ் பண்ணும். இதோட இன்னொரு வேலை டர்போ லேகை குறைக்கிறது. யானி டிரைவர் ஆக்சிலரேட்டரை பிரஸ் பண்ணதும் உடனே டர்போவோட ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சாசி அண்ட் சேஃப்டி அடுத்த ஒரு F1 காரோடைய மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சம், அதாவது டிரைவரோட உயிர்காக்கும் கவசம் பத்தி பாப்போம். அதுதான் மோனோகாக் அல்லது சர்வைவல் செல். மோனோகாக்ங்கிறது டிரைவரோட காக்பிட்டை சுத்தி இருக்கிற ரொம்ப வலிமையான ஆனா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கூடு. ஒரு பெரிய விபத்து நடந்தா கூட காரோட மத்த பார்ட்ஸ் எல்லாம் உடைஞ்சாலும் இந்த சர்வைவல் செல் மட்டும் உடையாம அப்படியே இருந்து டிரைவரை பாதுகாக்கும். ஹவ் இட்ஸ் மேட் இது கார்பன் ஃபைபர் காம்போசிட் மெட்டீரியல்ஸ் வச்சு செய்யப்படுது. கார்பன் ஃபைபருங்கிறது மனுஷ முடியை விட ரொம்ப மெல்லிசான இழைகள். இந்த கார்பன் ஃபைபர் ஷீட்ஸை ரெசின் கூட சேர்த்து 12க்கும் மேற்பட்ட அடுக்குகளை ஒன்று மேல் ஒன்றாக வச்சு ஒட்டுவாங்க. ஒவ்வொரு அடுக்கையும் வேறு வேறு கோணத்துல வைப்பாங்க. அப்போதான் எல்லா பக்கத்திலிருந்தும் வர அழுத்தத்தையும் தாங்கும். இதுக்கு நடுவுல தேன்கூடு மாதிரி இருக்கிற அலுமினியம் அல்லது நாமிக்ஸ் பொருளை வைப்பாங்க. இது கூடுதல் பலத்தை கொடுக்கும், ஆனா வெயிட்டை அதிகமாக்காது. கடைசியா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ்ல யூஸ் பண்ற கெவ்லார் மெட்டீரியல்ல ஒரு லேயர் சேர்ப்பாங்க. இது விபத்து அப்போ வெளி பொருட்கள் காக்பிட்குள்ள வராம தடுக்கும். இந்த எல்லா அடுக்குகளையும் ஒன்னா வச்சு ஒரு பெரிய அவன் உள்ள அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்துல, அதாவது ஹை டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல பல மணி நேரம் ஹீட் பண்ணுவாங்க. அப்போதான் இது பிரிக்க முடியாத ஒரே உருமான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூடா மாறும். ஹவ் இட் ப்ரொடெக்ட்ஸ் விபத்து அப்போ காரோட முன்பகுதி பின்பகுதி மாதிரி கிராஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் உடைஞ்சு இம்பாக்டோட பெரும்பாலுமான ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளும். இந்த சர்வைவல் செல் உடையாம இருக்கிறதால டிரைவரை பாதுகாக்குது. ரோமைன் குரோசான் மாதிரி டிரைவர்ஸ் பெரிய விபத்துகள்ல இருந்து தப்பிச்சதுக்கு இந்த டெக்னாலஜி தான் காரணம். FIA கிராஷ் டெஸ்ட்ஸ் ஒவ்வொரு டீமும் ரேஸுக்கு முன்னாடி FIA நடத்துற கடுமையான கிராஷ் டெஸ்ட்ஸ்ல பாஸ் பண்ணணும். இந்த டெஸ்ட்ல காரை நிறைய ஆங்கிள்ல மோத வச்சு அந்த மோனோகாக் 60G வரைக்கும் விசைய காங்குதான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. டிரைவரோட தலைக்கு மேல இருக்கிற இந்த T ஷேப்லான ஸ்ட்ரக்சர் தான் ஹேலோ. இது 2018ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ நிறைய பேருக்கு இதோட லுக் பிடிக்கல. ஆனா இப்போ இது ஒரு லைஃப் சேவர்னு ப்ரூவ் ஆயிருச்சு. சேஃப்டி ஃபர்ஸ்ட் இது டைட்டேனியம்ல செஞ்ச ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர். விபத்துகளப்போ கார் தலகீழ விழுந்தாலும் சரி, வேற காரோட டயர் மாதிரி டெப்ரிஸ் வந்து அடிச்சாலும் சரி, இது டிரைவரோட தலையை காப்பாத்தும். ரோமைன் குரோசான் மாதிரி நிறைய டிரைவர்ஸோட உயிலை இது காப்பாத்திருக்கு. சஸ்பென்ஷன் த பேலன்சிங் ஆக்ட் ஒரு F1 கார் ஹை ஸ்பீட்ல போகும்போது ட்ராக்ல இருக்கிற சின்ன சின்ன பம்ப்ஸ் கர்ப்ஸ்லாம் காரோட பேலன்ஸை குலைச்சிடக்கூடாது. இங்க தான் சஸ்பென்ஷனோட வேலை வருது. F1ல டபுள் விஷ்-போன் டிசைன் யூஸ் பண்றாங்க. இதுல 2 முக்கியமான வகை இருக்கு, புஷ் ராட் அண்ட் புல் ராட். புஷ் ராட் சஸ்பென்ஷன் இந்த சிஸ்டம்ல ஒரு ராட் வீலோட கீழ இருந்து சாசியோட மேல கனெக்ட் ஆகியிருக்கும். கார் ஒரு பம்ப் மேல போகும்போது வீல் மேல எழும்பும். அப்போ அந்த ராட் சாசிக்குள்ள இருக்கிற ராக்கர் மெக்கானிசமை மேல புஷ் பண்ணும், யானி தள்ளும். புல் ராட் சஸ்பென்ஷன் இது நேரே ஆப்போசிட். இங்க அந்த ராட் வீலோட மேல இருந்து சாசியோட கீழ கனெக்ட் ஆகியிருக்கும். இப்போ வீல் மேல போகும்போது அந்த ராட் ராக்கர் மெக்கானிசமை கீழ புல் பண்ணும், யானி இழுக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்
ரெண்டுமே ஒரே வேலையை செஞ்சாலும் அதோட டிசைன்னால நிறைய நன்மைகளும் தீமைகளும் இருக்கு. புஷ் ராட் சிஸ்டம். நன்மை: சஸ்பென்ஷன் காம்போனன்ட்ஸ், ஸ்ப்ரிங்ஸ், டேம்பர்ஸ் சாசியில மேல இருக்கிறதால மெக்கானிக்ஸ்க்கு அதை அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த ஹெவி காம்போனன்ட்ஸை மேல வைக்கிறதால காரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் உயரும். இது காரோட ஹேண்ட்லிங்கை கொஞ்சம் பாதிக்கலாம். புல் ராட் சிஸ்டம். நன்மை: காம்போனன்ட்ஸ்லாம் கீழே இருக்கிறதால காரோட சிஓஜி ரொம்ப தாழ்வா இருக்கும். இது காருக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியும் ஹேண்ட்லிங்கும் கொடுக்கும். ஏரோடைனமிக்கலியும் இது பெட்டர். காரணம் காத்தோட்டம் ஏர்ஃப்ளோ ஸ்மூதா காருக்கு அடியில போகும். தீமை: ஆனா காம்போனன்ட்ஸ்லாம் கீழே நெருக்கமா இருக்கிறதால மெக்கானிக்ஸ்க்கு செட்டப் மாத்துறது ரொம்ப கஷ்டம். அப்போ டீம்ஸ் எதை வச்சு ஒரு டிசைனை சூஸ் பண்ணுவாங்க? அது அந்த காரோட மொத்த ஏரோடைனமிக் கான்செப்டை பொறுத்தது. சில டீம்ஸ் லோவர் சிஓஜிக்காகவும் ஏரோடைனமிக் பெனிஃபிட்காகவும் புல் ராடை யூஸ் பண்ணுவாங்க. மற்ற சில டீம்ஸ் செட்டப் மாத்துறது ஈஸியா இருக்கணும்னு புஷ் ராடை யூஸ் பண்ணுவாங்க. 2024ல நிறைய டீம்ஸ் காரோட பின்பக்கத்துல புஷ் ராடுக்கு மாறி இருக்காங்க. காரணம் அது டிஃப்யூசருக்கு போற ஏர் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுது. ஆனா ஃபெராரி மாதிரி சில டீம்ஸ் அவங்க காரை நல்லா புரிஞ்சுக்கிட்டதால புல் ராட்லயே கண்டினியூ பண்றாங்க. F1 காரோட ஆக்சலரேஷனை விட அதோட பிரேக்கிங் பவர் தான் இன்னும் அதிசயமானது. இப்போ அதை பத்தி பாப்போம். கார்பன் கார்பன் டெக்னாலஜி. F1 கார்ஸ்ல நம்ம ரோட் கார்ஸ் மாதிரி அயன் பிரேக் டிஸ்க்ஸ் இல்ல. அதுக்கு பதிலா ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜில இருந்து வந்த கார்பன் கார்பன் மெட்டீரியல்ல செஞ்ச டிஸ்க்ஸ் அண்ட் பேட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப லைட் வெயிட். ஒரு F1 பிரேக் டிஸ்கோட எடை வெறும் 1.2 கிலோ தான். ஆனா ஒரு நார்மல் காரோட டிஸ்க் 15 கிலோ வரைக்கும் இருக்கும். How it works. டிரைவர் பிரேக் பெடலை பிரஸ் பண்ணும்போது அவர் சுமார் 160 கிலோ வரைக்கும் ஃபோர்ஸ் கொடுப்பாரு. அந்த ஃபோர்ஸ் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் மூலமா 6 பிஸ்டன்ஸை தள்ளி கார்பன் பேட்ஸை கார்பன் டிஸ்க் மேல அமுக்கும். இந்த உரசாய்வு ஃப்ரிக்ஷன் காரோட கைனடிக் எனர்ஜியை வெப்ப எனர்ஜியா மாத்தி காரை நிறுத்தும். பிரேக் பை ஒயர். பின்னாடி இருக்கிற பிரேக்ஸுக்கு பிரேக் பை ஒயர் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. இது நார்மல் ஃப்ரிக்ஷன் பிரேக்ஸ், என்ஜின் பிரேக்கிங் மற்றும் MGUK எனர்ஜி ரெக்கவரி இந்த மூணையும் ஒன்னா சேர்த்து கண்ட்ரோல் பண்ணி பெர்ஃபெக்ட்டான பிரேக்கிங்கை கொடுக்கும். இந்த கார்பன் பிரேக்ஸ் குளிர இருந்தா வேலையே செய்யாது. அது நல்லா ஒர்க் ஆகணும்னா 400 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடா இருக்கணும். ஹெவி பிரேக்கிங் அப்போ இந்த டெம்பரேச்சர் 1200 டிகிரி செல்சியஸ் கூட தாண்டும். அப்போதான் அந்த பிரேக் டிஸ்க்ஸ் சிவப்பா ஜொலிக்கும். இதனால தான் சேஃப்டி கார் பின்னாடி போகும்போது கூட டிரைவர்ஸ் பிரேக்ஸை ஹீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. த இன்சேன் ஜி ஃபோர்சஸ். பிரேக் பண்ணும்போது டிரைவர் 6G வரைக்கும் ஜி ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுவாரு. 6Gனா அவங்க உடம்பு எடையை விட 6 மடங்கு அதிகமான ஃபோர்ஸ் அவங்கள சீட் பெல்ட்டை நோட்டி தள்ளும். ஒரு புகாட்டி வெய்ரான் சூப்பர் காரோட மேக்ஸிமம் பிரேக்கிங் ஜி ஃபோர்ஸ் வெறும் 1.3G தான். லூயிஸ் ஹாமில்டன் சொன்ன மாதிரி இந்த ஜி ஃபோர்ஸ் அவங்க கண்ல இருந்து தண்ணியை வெளியே இழுக்கிற அளவுக்கு கொடுமையானதா இருக்கும். மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ். ஒரு F1 கார் 300 km/h ஸ்பீட்ல இருந்து 4 செகண்ட்ஸ்குள்ள ஃபுல்லா ஸ்டாப் ஆகிடும். 100 km/h ஸ்பீட்ல இருந்து ஸ்டாப் பண்ண வெறும் 12 மீட்டர் 40 அடி தூரம் போதும். ஒரு பிரேக் டிஸ்க்ல கூலிங்காக 1200க்கும் அதிகமான சின்ன சின்ன துளைகள் இருக்கும். டிரான்சிஷன் டு அ நியூ செக்ஷன் அபவுட் டயர்ஸ். டயர்ஸ் த ஒன்லி கனெக்ஷன் டு த ட்ராக். ஒரு F1 காரோட பர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஆனா நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம்தான் டயர்ஸ். ரேஸோட முடிவையே மாத்திர சக்தி டயர்ஸுக்கு இருக்கு. ட்ராக் காஞ்சி இருக்கும்போது ஸ்லிக் டயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிரெலி கம்பெனி C0 ரொம்ப ஹார்ட்ல இருந்து C5 ரொம்ப சாஃப்ட் வரைக்கும் 6 வகையான டயர் காம்பவுண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு ரேஸ் வீக்கெண்டுக்கும் அந்த ட்ராக்கு ஏத்த மாதிரி 3 காம்பவுண்ட்ஸ் மட்டும் தேர்வு செய்வாங்க. சாஃப்ட் டயர் சிவப்பு நிறம். இது ரொம்ப அதிகமான கிரிப் கொடுக்கும். அதனால குவாலிஃபையிங்ல ஃபாஸ்டஸ்ட் லேப் அடிக்க உதவும். ஆனா ரொம்ப வேகமா தேஞ்சிடும். மீடியம் டயர் மஞ்சள் நிறம். இது வேகத்துக்கும் ஆயுளுக்கும் நடுவுல ஒரு நல்ல பேலன்ஸ் கொடுக்கும். ஹாட் டயர் வெள்ளை நிறம். இது கிரிப் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ரொம்ப நேரம் தேயாம வரும். லாங் ஸ்டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெட் வெதர் டயர்ஸ். மழை பெஞ்சா இந்த டயர்ஸ் தான் காப்பாத்தும். இன்டர்மீடியேட்ஸ் பச்சை நிறம். லேசான மழை அல்லது ட்ராக் ஈரமா இருக்கும்போது இது யூஸ் ஆகும். ஃபுல் வெட்ஸ் நீல நிறம். கனமழையில ட்ராக்ல தண்ணி தேங்கி நிக்கும்போது இது தேவைப்படும். இதோட டிசைன் 300 km/h வேகத்துல ஒரு செகண்டுக்கு 85 லிட்டர் தண்ணியை வெளியேத்தும். ஆனா அதிகமான ஸ்ப்ரே காரணத்தால பார்க்கிறது கஷ்டமா இருக்கிறதால கனமழையில ரேஸை நிறுத்திடுவாங்க. டயர் ஸ்ட்ராட்டஜி. டயர் ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு டீமோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். ஒரு பிட் ஸ்டாப்ல சுமார் 20-25 செகண்ட்ஸ் நேரம் செலவாகும். மேண்டட்டரி ரூல். ட்ரை ரேஸ்ல ஒவ்வொரு டிரைவரும் குறைந்தது 2 வேறு வகையான ஸ்லிக் டயர் காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணியே ஆகணும். இதனால மினிமம் ஒரு பிட் ஸ்டாப் கட்டாயம். அண்டர் கட். உங்க முன்னாடி போற டிரைவரை ஓவர்டேக் பண்ண அவருக்கு முன்னாடியே பிட் ஸ்டாப் பண்ணி புது வேகமான டயர்ஸுக்கு மாறுறது. ஓவர் கட்.
எதிரணி டிரைவர் பிட் ஸ்டாப் பண்ண அப்புறம் நீங்க இன்னும் கொஞ்சம் லாப்ஸ் அந்த பழைய டயர்லயே ஓட்டி அப்புறம் பிட் ஸ்டாப் பண்றது. இது டிராஃபிக்ல மாட்டிக்கிட்ட டிரைவரை ஓவர்டேக் பண்ண உதவும். ஒன் ஸ்டாப் vs டூ ஸ்டாப். ஓவர்டேக் பண்ண கஷ்டமான ட்ராக்ல நிறைய டீம்ஸ் ஒன் ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா புது டயர் கொடுக்கிற எக்ஸ்ட்ரா வேகம் இன்னொரு பிட் ஸ்டாப் அதாவது டூ ஸ்டாப் எடுக்கிறத நியாயப்படுத்தலாம். டிரான்சிஷன் டு த நெக்ஸ்ட் செக்ஷன் வித் கிராஃபிக்ஸ் ஆஃப் த ஸ்டீரிங் வீல். டிரைவர்ஸ் காக்பிட். இப்போ டிரைவர் உட்கார்ந்திருக்கிற அந்த காக்பிட்குள்ள இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்த பாப்போம். ஸ்டீரிங் வீல். இது நம்ம கார்ல இருக்கிற ஸ்டீரிங் வீல் மாதிரி இல்ல. இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட மூளையாடுமுள் மாதிரி. பார்க்க வீடியோ கேம் கண்ட்ரோலர் போல இருந்தாலும் இது ஒரு 1000 கோடி ரூபாய் யாடுமுளோட மூளை. கார்பன் ஃபைபர்ல செஞ்ச இந்த ஸ்டீரிங் வீல்ல 20ல இருந்து 30க்கும் அதிகமான பட்டன்ஸ், ஸ்விட்சஸ், டயல்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு டிரைவருக்கும் அவங்க கைக்கு ஏத்த மாதிரி அவங்க விரும்புற லேஅவுட்ல இது கஸ்டமா டிசைன் பண்ணப்படும். முதல்ல சில அடிப்படை பட்டன்ஸை பாப்போம். கியர் பேடல்ஸ். ஸ்டீரிங் வீலுக்கு பின்னாடி இருக்கும். வலது பக்கம் இருக்கிற பேடல் கியரை அதிகமாக்கவும் இடது பக்கம் இருக்கிற பேடல் கியரை குறைக்கவும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லேப்ல சுமாரா 50 தடவைக்கு மேல கியர் மாத்துவாங்க. கிளட்ச் பேடல்ஸ். ரேஸ் ஆரம்பத்திலும் பிட் ஸ்டாப்பில் இருந்து வெளியே வரும்போதும் கிளட்சை கண்ட்ரோல் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. டிஆர்எஸ் பட்டன். நாம முன்னாடியே பார்த்த மாதிரி டிஆர்எஸ் ஜோன்ல ரியர் விங்க ஓபன் பண்ணி ஓவர்டேக் பண்ண இந்த பட்டன் யூஸ் ஆகும். பிட் லேன் லிமிட்டர். பிட் லேனுக்குள்ள வரும்போது இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டா காரோட வேகம் பிட் லேன் ஸ்பீட் லிமிட்டுக்கு மேல போகாது. இதனால ஸ்பீடா போனா வரும் பெனால்ட்டியை தவிர்க்கலாம். ரேடியோ அண்ட் ட்ரிங்க் பட்டன்ஸ். ரேடியோ பட்டன் டீம் கூட பேச யூஸ் ஆகும். ட்ரிங்க் பட்டன் பிரஸ் பண்ணா ஹெல்மெட்ல இருக்கிற டியூப் வழியா தண்ணீர் குடிக்கலாம். இப்போதான் அசல் மேட்டருக்குள்ள போறோம். இந்த மல்டி ஃபங்க்ஷனல் ரோட்டரி டயல்ஸை யூஸ் பண்ணி டிரைவர்ஸ் ரேஸின் போது ஒவ்வொரு கார்னருக்கு கூட நிறைய செட்டிங்ஸை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு பாப்போம். 1. டிஃபரன்ஷியல். என்ன செய்யும்? ஒரு கார் கார்னர்ல திரும்பும்போது வெளிப்புற சக்கரம் வெளியே சுத்தும்போது அதிகமான தூரம் பயணம் செய்யும். உள்புற சக்கரம் குறைவான தூரம் பயணம் செய்யும். ரெண்டு வீலும் ஒரே வேகத்துல சுத்தினா காரின் பேலன்ஸ் போயிடும். இந்த டிஃபரன்ஷியல் தான் ரெண்டு ரியர் வீல்ஸையும் எந்த அளவுக்கு வேறுபட்ட வேகங்கள்ல சுற்ற அனுமதிக்கலாம் என்பதை கண்ட்ரோல் செய்யும். அன்றாட வாழ்க்கை உதாரணம். நீங்க ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ல ஒரு கார்னர்ல திரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வெளிப்புற கால் அதிகமான அடி வச்சு பெரிய வட்டம் போடும். ஆனா உங்க உள்புற கால் குறைவான அடி வச்சு சின்ன வட்டம் போடும். இங்க உங்க மூளை தான் உங்க ரெண்டு கால்களையும் சரியா இயங்க வச்சு நீங்க கீழே விழாம பேலன்ஸ் பண்ண உதவுது. அதே வேலையை தான் கார்ல டிஃபரன்ஷியல் செய்யுது. எப்படி மாத்துவாங்க? கார்னர் என்ட்ரி. வளைவுக்குள் நுழையும் போது டிரைவர் டிஃபரன்ஷியலை ஓபன் அல்லது அன்லாக் செய்வார். இது ரெண்டு சக்கரங்களையும் தனித்தனியாக சுற்ற அனுமதிக்கும். இதால் கார் எளிதாக வளையும். அண்டர்ஸ்டியர் அதாவது கார் நேராக போக முயற்சிப்பது குறையும். கார்னர் எக்ஸிட். வளைவிலிருந்து வெளியே வரும்போது டிரைவர் டிஃபரன்ஷியலை லாக் செய்வார். இது ரெண்டு சக்கரங்களுக்கும் சமமாக பவரை அனுப்பி நல்ல டிராக்ஷன் கொடுத்து காரை வேகமா முன்னேறி செல்ல உதவும். ஆனா ரொம்ப லாக் செய்தால் வீல் ஸ்பின் ஆகி டயர் வேர் அதிகமாகும். பிரேக் பேலன்ஸ். இது என்ன செய்யும்? டிரைவர் பிரேக்கை பிரஸ் பண்ணும்போது முன் சக்கரங்களுக்கு எவ்வளவு பிரேக்கிங் ஃபோர்ஸ் போகணும், பின் சக்கரங்களுக்கு எவ்வளவு போகணும் என்பதை இந்த செட்டிங் தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு 60% முன்னாடி, 40% பின்னாடி. அன்றாட வாழ்க்கை உதாரணம். ஒரு ஷாப்பிங் கார்ட்டை தள்ளிட்டு போறீங்க. சடனா நிறுத்தணும்னா நீங்க கார்ட்டின் முன்பக்கத்துல கை வச்சு அழுத்தினா கார்ட் ஸ்டேபிளா நிக்கும். ஆனா பின்பக்கத்துல அழுத்தினா கார்ட்டின் பின்புறம் தடுமாறி ஒரு பக்கமா திரும்ப ட்ரை பண்ணும். இந்த பேலன்ஸை கண்ட்ரோல் செய்வதுதான் பிரேக் பேலன்ஸ். எப்படி மாத்துவாங்க? டயர் தேய தேய, ஃபியூயல் குறைய குறைய காரோட பேலன்ஸ் மாறும். அதுக்கு ஏத்த மாதிரி டிரைவர்ஸ் பிரேக் பேலன்ஸை மாத்துவாங்க. அதிக ஃப்ரண்ட் பயாஸ். இது காருக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஆனா கார்னர்ல அண்டர்ஸ்டியரை உண்டாக்கலாம். அதிக ரியர் பயாஸ். இது காரை கார்னரில் எளிதாக திரும்ப உதவும். ஆனா ரொம்ப அதிகமான ரியர் பயாஸ் காரின் பின்புறம் சுத்தி கண்ட்ரோலை இழக்க வைத்து விடலாம். மழை பெய்யும் போது ஃப்ரண்ட் வீல்ஸ் லாக் ஆவதை தடுக்க பேலன்ஸை கொஞ்சம் பின்னாடி ஷிஃப்ட் பண்ணுவாங்க. 3. என்ஜின் பிரேக்கிங் மற்றும் என்ஜின் மோட்ஸ். இது என்ன செய்யும்? நீங்க ஆக்சிலரேட்டர்ல இருந்து காலை எடுக்கும்போது என்ஜினோட உள் இயக்கம் காரணமாக காரின் வேகம் குறையும். இதுதான் என்ஜின் பிரேக்கிங். இந்த எஃபெக்டோட அளவையும் என்ஜினோட மொத்த பவர் அவுட்புட்டையும் இந்த செட்டிங்ஸ் வச்சு மாத்தலாம். அன்றாட வாழ்க்கை உதாரணம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற பேட்டரி சேவர் மோட் மாதிரி தான் இது. ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல வச்சா போன் வேகமா இருக்கும். ஆனா பேட்டரி சீக்கிரம் தீர்ந்திடும். பேட்டரி சேவர் மோட்ல வச்சா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறையும். ஆனா பேட்டரி நிறைய நேரம் வரும். எப்படி மாத்துவாங்க? என்ஜின் மோட்ஸ். ஓவர்டேக் மோட் அல்லது குவாலிஃபையிங் மோட்ல என்ஜின் தன்னோட முழு சக்தியையும் வெளிப்படுத்தும். ஃபியூவல் சேவிங் மோட்ல கொஞ்சம் பவரை குறைத்து ஃபியூவலை சேவ் பண்ணும். என்ஜின் பிரேக்கிங்.
அதிக என்ஜின் பிரேக்கிங் காரை வேகமா குறைக்க உதவும், ஆனா காரோட பின்புறத்தை அன்ஸ்டேபிள் ஆக்க வாய்ப்பிருக்கு. குறைவான என்ஜின் பிரேக்கிங் காரை ஸ்மூத்தா கார்னருக்குள்ள கொண்டு போக உதவும். 4. ERS டிப்ளாய்மெண்ட். இது என்ன செய்யும்? F1 கார் பிரேக் பண்ணும்போது உருவாகிற எனர்ஜியையும் என்ஜின்ல இருந்து வர்ற ஹீட் எனர்ஜியையும் ஒரு பேட்டரியில சேவ் பண்ணும். இந்த சேவ் பண்ண எனர்ஜிய தேவைப்படும்போது எக்ஸ்ட்ரா பவரா யூஸ் பண்றது தான் ERS டிப்ளாய்மெண்ட். இது ஒரு பவர் பேங்க் மாதிரி. தேவைப்படும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்க யூஸ் ஆகும். எப்படி மாத்துவாங்க? ஹார்வெஸ்ட் மோட். இந்த மோட்ல கார் கம்மியான ERS பவரை யூஸ் பண்ணி அதிகமா பேட்டரிய சார்ஜ் பண்ணும். சேஃப்டி கார் வரும்போது இது யூஸ் ஆகும். ஓவர்டேக் அல்லது டிப்ளாய் மோட். இந்த மோட்ல பேட்டரியில இருக்கிற ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி காருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கும். ஓவர்டேக் பண்ண அல்லது பிட் ஸ்டாப்புக்கு அப்புறம் வேகமா டைம் கவர் பண்ண இந்த மோட் ரொம்ப உதவும். ஆனா ரொம்ப யூஸ் பண்ணா பேட்டரி ட்ரெயின் ஆகிடும். ஆக மொத்தத்துல ஒரு F1 காருங்கிறது வெறும் என்ஜின் 4 வீல்ஸ் வச்ச வெஹிக்கிள் இல்ல. அவர் ஒரு ஃப்ளையிங் என்ஜினியர் மாதிரி. ரேஸோட ஒவ்வொரு நொடியும் காரோட செயல்திறனை அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்தி அதன் மூலமா வெற்றியை தீர்மானிக்கிறார். சோ பாத்தீங்களா, ஒரு F1 காருங்கிறது சும்மா ஒரு என்ஜின் 4 வீல்ஸ் வச்ச வெஹிக்கிள் இல்ல. சின்ன பார்ட்டும் நிறைய ரிசர்ச் நிறைய என்ஜினியரிங்க்கு அப்புறம் தான் டிசைன் பண்ணப்படுது. இந்த எல்லா பார்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும் போது தான் நம்ம அந்த பிரெத் டேக்கிங் ஸ்பீடையும் த்ரில்லிங்கான ரேஸையும் பார்க்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு F1 கார்ஸ் பத்தி நல்லா புரிஞ்சுக்க உதவி இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வேற என்ன டாபிக்ஸ் பத்தி வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.